சூழ்நிலையை குறைவிட்டுக் கொள்ளலாமா? ஒரு குரு, அவரிடம் பல சீடர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த ஆசிரமத்தில் தேநீர் கோப்பைகள் அனைத்தும் மிகவும் மெல்லியவையாகவே இருந்தது. அவற்றை கொஞ்சம் கவனமாக கையாளாவிட்டால் கீழே விழுந்து உடைந்து சிதறிவிடக்கூடும். இதை கவனித்த சீடர் ஒருவர் குருநாதரிடம், நீங்கள் ஏன் மோசமான டீ கோப்பைகளை வாங்கி வைத்திருக்கிறீர்கள்? இப்படி கேட்டார். மோசமான டீ கோப்பைகளா? என்ன சொல்லுகிறாய்? ஆமாம், இங்கே வந்த ஒரு மாதத்தில் நான் 7 டீ கோப்பைகளை உடைத்து விட்டேன். அந்த சீடர் சொன்னார், கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்லை, நல்ல கனமான கோப்பைகளாக பார்த்து வாங்கி வைக்க கூடாதா? இப்படி சீடர் சொன்னதுமே குருநாதர் சிரித்தார். கோப்பைகளை உடைத்தது நீ, ஆனால் குற்றம் சொல்வது கோப்பைகள் மீது நல்ல நியாயமாக இருக்கிறதே. நான் 18 ஆண்டுகளாக ஒரே டீ கோப்பையைத்தான் பயன்படுத்துகிறேன். குருநாதர் இப்படி சொன்னதுமே சீடர் அதிர்ந்து போய் நின்று இருக்கிறார். குருநாதர் தொடர்ந்து, கோப்பைகளை எப்படி கையாள வேண்டும் என்று பழகிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய தேவை, உன்னுடைய வேலை. அது உன்னால் முடியாவிட்டால் அதற்காக கோப்பைகளை மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. மனிதர்தான் சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கொள்ள வேண்டும். அவருக்கேற்ப சூழ்நிலை மாறும் என்று எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது என்று சொன்னார். சூழ்நிலையை நாம் மாற்ற முடியாது, ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் மாறிக்கொள்ள முடியும். மாறுவோம், முன்னேறுவோம்.